வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணமூர்த்தி ரதுஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். அறிவிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு விதிகளுக்கு அமைய ஜனாதிபதி தேர்தல் இவ்வருடம் நடாத்தப்படும். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல். 4 தேசிய விளையாட்டு சம்மேளனங்களின் பதிவுகள் இடைநிறுத்தம். சட்டவிரோத மதுபானத்தை அருந்திய 4 பேர் உயிரிழப்பு. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். ஏற்கனவே தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு விதிகளுக்கு அமைய ஜனாதிபதி தேர்தல் இவ்வருடம் நடத்தப்படும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் இவ்வருடம் செப்டம்பர் மாதம் 15ஆம் திகதிக்கும் அக்டோபர் மாதம் 17ஆம் திகதிக்கும் இடையில் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்கனவே அறிவித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள தேசிய நூலக சபையில் நேற்று புதன்கிழமை மார்ட்டின் விக்ரமசிங்கவின் வாழ்க்கை மற்றும் இலக்கிய பிரிவை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களை ஒத்திவைப்பது தொடர்பான ஆலோசனைகளை நிராகரித்தார். எந்த காலத்திலும் அரசாங்கமோ அல்லது ஆளும் கூட்டணியோ கலந்துரையாடாத பிரேரணைகளை முன்வைப்பது தவறு என பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மொண்டேக்கு சரத்சந்திர குறித்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இதற்கமைய குறித்த மனு இன்று நீதியரசர்களான நிசாங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் உள்ளிட்ட நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்படி குறித்த மனு தொடர்பான உண்மைகளை உறுதிப்படுத்துவதற்காக பிரதிவாதியான மைத்ரிபால சிறிசேனவிற்கு அழைப்பாணி விடுக்குமாறு மனுதாரரின் சட்டத்தரணிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 4 தேசிய விளையாட்டு சம்மேளனங்களின் பதிவுகளை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கை துவிச்சக்கர வண்டி சம்மேளனம், ரக்பி சம்மேளனம், மோட்டார் வாகன சம்மேளனம் மற்றும் வலைப்பந்தாட்ட சம்மேளனம் ஆகியவற்றின் பதிவுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. குறித்த சம்மேளனங்களின் மேலதிக பணிகளை முன்னெடுப்பதற்கு அது தொடர்பான தேர்தலை நடத்துவதற்கும் உரிய அதிகாரியாக விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட மக்களுக்கான காணி உரித்துகள் ஆண்களின் பெயர்களில் மாத்திரமல்லாது பெண்களின் பெயர்களிலும் வழங்கப்பட உள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான காணி உரித்துகள் வழங்கப்பட உள்ளதாக மே தினத்தன்று வெளியிட்ட அறிவிப்பை பிற்போட நேரிட்டதாக அவர் நேற்றைய தினம் புதன்கிழமை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த விடயம் தொடர்பான அமைச்சரவை பத்திரம் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தம்புள்ளை விகாரை சந்தியில் சட்டவிரோத மதுபானத்தை அருந்திய 4 பேர் உயிரிழந்துள்ளனர். சட்டவிரோத மதுபானத்தை அருந்திய 2 பேர் கடந்த 3 தினங்களுக்கு முன்னதாக உயிரிழந்துள்ளதாகவும் அத்துடன் நேற்றைய தினம் புதன்கிழமையும் 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் சடலம் மீதான பிரேத பரிசோதனைகளும் முன்னெடுக்கப்படுவதுடன் தடயவியல் அறிக்கையும் பெறப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் உயிரிழப்பிற்கான காரணத்தை கண்டறிய முடியும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தம்புள்ளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள பாலத்தோப்பூர் பகுதியில் இன்று வியாழக்கிழமை அதிகாலை
வேன் ஒன்று வாய்க்காலுக்குள் தடம் புரண்டு வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் சாரதி மாத்திரமே பயணித்துள்ளதோடு அவர் எவ்வித காயங்களும் இன்றி தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார். மூதூரைச் சேர்ந்த குறித்த வேன் தோப்பூருக்கு சென்று மீண்டும் மூதூருக்கு திரும்பும் வழியில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றைய நாளுடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் அமெரிக்க டாலரின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதி சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகித அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $296.87 பதிவாகியுள்ளது. நேற்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $296.83 பதிவாகியிருந்தது. அத்துடன் இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதி $306.48 பதிவாகியுள்ளது. மேலும் நேற்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதி $306.44 காணப்பட்டது. தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். இந்தியா பீகாரில் வெப்ப அலையின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு அனைத்து பாடசாலை மற்றும் பயிற்சி மையங்களுக்கு ஜூன் 8 வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மேற்கு மற்றும் வட மாநிலங்களில் வெப்பம் கொளுத்தி வருகின்றது. டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் 45 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பம் பதிவாகி வருகின்றது. இதனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு வெப்ப அலை வீச்சுகள் வீசுகின்றது. மேலும் பகல் நேரங்களில் தேவையில்லாமல் மக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் சேக்புரா மாவட்டத்தில் உள்ள மண்கவல் நடுநிலை பாடசாலையில் நேற்று காலை நடைபெற்ற இறைவணக்க நிகழ்ச்சியின் போது வெயிலின் தாக்கத்தால் அடுத்தடுத்து 7 மாணவர்கள் மயங்கி விழுந்துள்ளனர். அதன் பின்னர் மாணவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு எதிரொலியாக மாணவர்களின் நலன் கருதி பீகாரில் இயங்கி வரும் அனைத்து பாடசாலைகளுக்கும் பயிற்சி மையங்களுக்கும் ஜூன் 8 வரையிலும் விடுமுறை அளித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். சவுதி லீக் தொடரில் அதிக கோல்களை பெற்ற கால்பந்து வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோவிற்கு கோல்டன் ஃபுட் விருது வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி 4 வெவ்வேறு லீக் போட்டிகளில் கோல்டன் பூட் பெறும் முதல் வீரர் என்ற சாதனையை ரொனால்டோ தன்வசப்படுத்தியுள்ளார். நோர்வே சதுரங்க போட்டியின் 3வது சுற்று ஆட்டம் நேற்று இடம்பெற்றது. இதில் உலகில் முதல்நிலை சதுரங்க வீரரான மேக்னஸ் கார்ல்சனை வீழ்த்தி பிரக்ஞானந்தா உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் தொடரில் வெற்றியை பதிவு செய்துள்ளார். கடந்த ஆண்டு உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் தொடரில் மேக்னஸ் கார்ல்சனிடம் தோல்வியடைந்த பிரக்ஞானந்தாவிற்கு இது ஒரு சிறந்த வெற்றியாக அமைந்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்து வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043.